ஹை, இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேசிக் பில்லோ கவர் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ 20 இன்ச் லென்த்தும் 16 இன்ச் பிரெத் இருக்கிற பில்லோவுக்கு எப்படி கேஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு, அதனால் டபுள் டைம்ஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ இப்போ எடுத்துருக்கிற பில்லோ 20 இன்ச், அதனால் 20 + 3 inches எடுக்கணும். ஸோ 20 inch பில்லோ சைஸ், 3 inches வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ 23 inches எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக் கரெக்டாக 23 inches இருக்குது, ஸோ மார்க் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பிரெத் வந்து 16 inches எடுக்க போகிறோம். ஸோ சைடில் 16 inchங்கிறது வந்து பிரெத்து. ஸோ 16 + 1 எடுத்தால் போதும். சைட் ஃபோல்ட் பண்ணி சைடு வந்து ஹெம் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ 1 inch மட்டும் எடுத்தால் போதும். ஸோ டோட்டலாக 17 inches எடுத்துக்கோங்க. எடுத்து மார்க் பண்ணிடுங்க. ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிடுங்க 17 inches. ரெண்டு சைடும் 17 inches மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போவும் ஃபோல்டட் சைட் ஆஃப் ஃபேப்ரிக்கில் இருந்து தான் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த பில்லோ கேஸ்க்கு ரோப் வைக்கிறதுக்கு 2 inches பிரெத்தும் 8 inches லென்த்தும் இருக்கிற மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ லென்த் 8 inches, பிரெத் 2 inch. லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே. ஸோ இப்போ மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக. இந்த மாதிரி 4 pieces எடுத்துக்கோங்க. ஸோ நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி 4 pieces எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்ட பீஸோட ராங் சைடு திருப்பி பில்லோவோட ஒரு சைட் பிரெத்தை நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 time ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொருக்க ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுடணும்.
இந்த பீஸில் நம்ம ராங் சைட் திருப்பிட்டு அதில் ஒரு சைடு மட்டும் ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது இந்த சைடு ஒரு ஃபோல்டு, இந்த சைடு ஒரு ஃபோல்டு பண்ணி மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இப்போது ராங் சைடில் நம்ம அந்த 2 ரோப்பையும் இங்கே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ராங் சைடு வெளியில் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு ஃபோல்டட் பார்ட்டில் இருந்து ஃபோல்டட் சைடில் இருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கோங்க 2 சைடும். ஸோ 3.5 இன்ச்சஸில் நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ரோப்பை இந்த மார்க் பண்ண பிளேஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இன்னொரு 3.5 மார்க் பண்ணியிருக்கிற பிளேஸ்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 2 பீஸும் ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும். ஸோ இப்போ ஒரு சைடை ஃபேப்ரிக்கோட அப்பர் பார்ட், ஸோ நல்ல பக்கத்தை மேலே வச்சுட்டு இன்னொரு பீஸில் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நம்ம 3 சைட்ஸும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரோப் வச்சுருக்கிற சைடு மட்டும் ஓப்பன் எட்ஜு, ஸோ மற்ற 3 சைட்ஸும் ஸோ அதில் தான் நம்ம பில்லோ உள்ள இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற 3 சைட்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம 3 சைட் ஸ்டிச் பண்ணிட்டோம் அண்ட் 1 சைடு ஓப்பனாக இருக்குது. அது வழியே வந்து குட் சைடை வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ பில்லோவை உள்ள ஓப்பன் சைடில் ப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த 4 ரோப்பை வச்சு நம்ம நாட் பண்ணிட்டா பில்லோ கேஸ் ரெடி.